சென்னை தரமணியில் போராட்டத்தில் ஈடுபட்ட எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பினர் திடீரென கல்லூரிக்குள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் உள்நுழைந்து போலீசாரை தாக்கும் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. களச்சூழலை விவரிக்கிறார் எமது செய்தியாளர் கதிரவன். முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். கடந்த 20ஆம் தேதி அன்று 17 வயது மாணவி உள்பட 3 மாணவிகள் தரமணி இந்த மகளிர் பாலிடெக்னிக்கில் தங்கி அதே விடுதியில் தங்கியிருப்பதாகவும் வெளி மாவட்டத்தை சேர்ந்த அந்த மாணவிகள் காணாமல் போனதாகவும் மறுநாள் அவர்கள் வரும்போது அவருக்கு உடல் முழுவதும் ரத்தங்கள் இருந்ததாகவும் அவர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலானது 2 தினங்களாக பரவியது. இது தொடர்பாக தரமணி போலீசார் விசாரணைகள் நடத்தி அதற்கான விளக்கங்களையும் அளித்திருந்தார்கள். குறிப்பாக 17 வயது சிறுமியை ஒரு நபர் காதலிப்பதாக அந்த சிறுமியிடமிருந்து 3.5 சவரன் நகையை வாங்கி வைத்துக் கொண்டும் திருமணம் செய்ய அழைத்து சென்று மிரட்டி விடுவேன் என்று கூறி அவருடைய தாயாரிடம் மிரட்டல் விடுத்து மேலும் நகைகளை பறிக்க முயன்றதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ராஜேஷ் என்ற செங்கல்பட்டு சேர்ந்த நபர் என்பதும் அதே போல ஜெயக்குமார் என்ற நபர் என்பதும் அவர் குழந்தையாக இருந்ததும் தெரிய வந்தது. மேலும் அந்த கல்லூரி மாணவியின் தோழிகள் இருவரும் மெரினா பீச்சுக்கு சென்று இரவு முழுவதும் கிண்டி பாலத்துக்கு அடியில் உட்கார்ந்து மறுநாள் விடுதிக்கு திரும்பியதாகவும் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார்கள். இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கமான ராஜேஷ் என்பவர் தான் இது போன்ற செயலில் ஈடுபட்டதும் விசாரணை தெரிய வந்த நிலையில பெற்றோரின் அறிவுறுத்தின் பேரில் அவரை எச்சரிக்கை செய்து அவர்கள் அனுப்பி வைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் எஸ்எஸ்ஐ என்ற மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்று அந்த கல்லூரி முன்பாக மகளிர் கல்லூரி முன்பாக மாணவியின் எந்த பாலியல் வன்கொடுமை மறைத்து டிசி கொடுத்து அனுப்பிய நிர்வாகத்தை கண்டித்து இந்த இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக முற்றுகை போராட்டம் ஒன்று நடத்தியிருந்தார்கள். ஆண்கள் பெண்கள் என 30க்கும் மேற்பட்டோர் அரை மணி நேரத்துக்கு முன்பாக வரை வாசலில் நின்று போராட்டம் நடத்தியவர்கள் திடீரென கல்லூரி வளாகத்திற்கு உள்ளே சென்று அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க முயன்றார்கள். முதல்வர் அறையை முற்றுகையிட முயன்ற நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் உள்ளிட்டவர்களை மீறி அவர்கள் உள்ளே சென்ற போது அவர்கள் இருவருக்குள்ளே தள்ளுமுள்ளா சம்பவமானது ஏற்பட்டது. காவல்துறை அத்துமீறி உள்ளே நுழைய முயன்ற அந்த மாணவர் அமைப்பை சேர்ந்தவரை தடுத்து முற்பட்ட போது மாணவர் அமைப்பினருக்கும் காவல்துறைக்கும் மோதல் போக்கானது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் மாணவர் அமைப்பை சேர்ந்த அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக மாணவர்கள் தாக்குதலை நடத்திய போது எதிர் தாக்குதலை மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் காவல்துறை மீது நடத்தியிருக்கிறார்கள். கைகளால் காவல் சீருடையில் இருந்த காவல்துறை மீதும் தாக்குதல் நடத்தி அவர்களை தள்ளி விட்டு அவர்கள் அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் அனைவருமே காவல்துறை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி காவல்துறை மீது தாக்குதல் சம்பவத்தையும் நடத்தினார்கள். இதனால செய்வதற்காக திகைத்த காவல்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த நிலையில தற்போது அந்த கல்லூரி வளாகத்திற்கு உயர் அதிகாரிகள் விரைந்திருக்கிறார்கள். மாணவர் அமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அமைதியான இருக்குமாறு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தகவல்கள் அதாவது மாணவிகள் மாயமானதாகவும் அவர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அனைத்துமே தவறான தகவல் என்பதும் அதே போல 2 மாணவர்களுக்கு டிசி கொடுத்ததாக கூறப்படும் தவறான தகவல் எனவும் இவர்கள் 2 பேருமே பெற்றோர் சம்மதத்துடன் விடுப்பில் சென்றிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் தொடர்ந்து காவல்துறையினரும் தகராறில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறைக்கும் இந்த மாணவர் அமைப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கை கலப்பாக மாறி காவல் சீரடியில் இருக்கக்கூடிய அவர்களை இந்திய மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சீரடிக்கூடிய ஒரு உதவி ஆய்வாளர் ஒருவரை இந்திய மாணவர் அமைப்பில் இருக்கக்கூடிய நபர் தாக்கக்கூடிய காட்சிகளும் ஆபாசமான வார்த்தைகளும் அவர்கள் மிரட்டும் துணியிலும் அவர் பேசக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் என 30க்கும் மேற்பட்ட மாணவர் சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய நிலையில காவல் சீருடையில் இருக்கக்கூடிய காவலர்கள் அவர்களுக்கும் தள்ளுமுள் ஏற்பட்டு கை கலப்பாக தற்போது மாறி இருக்கிறது. ஒரு பரபரப்பாகவும் ஒரு பதற்றமான சூழலும் அங்கு காணப்படுகிறது. பெண்கள் பயிலக்கூடிய இந்த பாலிடெக்னிக் கல்லூரியில 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உள்ளே நுழைந்ததான் காவல்துறையை தடுக்க முயன்றதாகவும் வெளியில நின்று போராட்டம் நடத்தும் வரை அமைதியான முறையில் நடைபெற்ற நிலையில் திடீரென மாணவர்கள் உள்ளே நுழைந்ததனால அவர்கள் தடுக்கும் விதத்தில் தாங்கள் நடந்து கொடுத்ததாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காவல்துறைக்கும் இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் கை கலப்பாக மாறி அவர்கள் தாக்கிக் கொள்ளக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது.
இந்த இடத்திற்கு தற்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் விரைந்திருக்கிறார்கள். தரமணி பகுதியில் நடைபெற்றக்கூடிய இந்த பெண்கள் விடுதலை நடைபெற்றக்கூடிய இந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. கல்லூரி முதல்வர் உள்ளிட்டோர் அங்கு விரைந்து அந்த மாணவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற போதும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது உயர் அதிகாரிகள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்களிடம் தொடர் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் காவல்துறைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. எதிர் தாக்குதல் நடத்திய மாணவர்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்கள் மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்களா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் சட்டையை பிடித்துக் கொண்டு இழுத்தும் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளும் வெளியேற்றக்கூடிய நபர்களை எதிர்த்து அவர்கள் கோஷங்கள் எழுப்பக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த கல்லூரி முதல்வரின் வளாகத்தில், அதாவது முதல்வர் அறைக்கு எதிராக இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. கையில் கொடிகளோடு அவர்கள் வந்துட்டு காவல்துறையை கண்டித்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அமர்ந்தபடியும் இருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ந்து உயரதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாணவர் ஒருவரை தாக்கியதால் எதிர் தாக்குதல் நடத்தியதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், விரிவான தகவல்களுக்கு.